இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற போட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 1943ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் மற்றும் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மீனவரான நாயகன் யோகி பாபு ஆங்கிலேயர்களிடம் கைதியாக பிடிபட்டு இருக்கும் தனது தம்பியை காப்பாற்ற தனது பாட்டியுடன் போகிறார். அப்போது ஜப்பான் நாடு சென்னையில் கடற்கரையோரம் உள்ள வெள்ளையர்கள் முகாமில் குண்டு வீச போகிறாங்கன்னு தகவல் பரவுது. மக்கள் பதத்தில் தப்பி ஓடுறாங்க. இதில் தம்பியை மீண்டும் போலீஸ் பிடித்துக் கொள்கிறது. யோகி பாபு அவரது பாட்டியும் தான் கொண்டு வந்த போட்டில் ஏறிக்கொள்கிறாங்க. மேலும் இவருடன் சின்ன ஜெயந்த், எம்எஸ் பாஸ்கர், சாம்ஸ், சாரா, கௌரி கிஷன், மதுமிதா மற்றும் அவரது மகன் ஏறிக்கொள்கிறாங்க. கடலுக்குள் சென்றால் தப்பித்து விடலாம் என்று போட்டை கடலுக்குள் கொண்டு செல்றாரு யோகி பாபு. நடுவழியில் ஆங்கிலேய போலீஸ் அதிகாரியும் அந்த போட்டுக்கு போகிறாரு. அதிக எடை தாங்காத போட்டில் 10 பேரில் 7 பேர் மட்டுமே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இறுதியில் அந்த போட்டில் இருப்பவர்கள் எப்படி தப்பித்தாங்க, தனது தம்பியை யோகி பாபு காப்பாற்றினாரா? இதாங்க இந்த படத்தோட மீறி கதையே. கதை நாயகனாக நடித்திருக்கும் யோகி பாபு மீனவர் குமரன் கதாபாத்திரத்தில் நடித்து கவனிக்க வைத்திருக்காரு. இது என் ஊர் என் போட் என்று சொல்லும் போதே தன் உரிமைக்காக போராடும் மனிதராக பிரதிபலித்திருக்கிறார்னு சொல்லலாம். இவருக்கு துணையாக வரும் பாட்டி வெகுத்தனமான நடிப்பால் கவர்ந்திருக்காங்க. பிராமின் பெண்ணாக வரும் கௌரி கிஷன் அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆச்சாரம் பற்றி பேசும் சின்னி ஜெயந்த், முகமது ஜின்னா பற்றி பேசும் சாரா, எம்எஸ் பாஸ்கர், மதுமிதா ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஜிப்ரான் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகமாக இருக்குது. பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். சவாலான வேலையை சாமர்த்தியமாக கையாண்டிருக்கார் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம். ஒரு போட்டை மட்டுமே மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சிம்புதேவன். அனைத்து கதாபாத்திரங்களையும் அதிகம் பேச வைத்து திரைக்கதையை நகர்த்தியிருக்காரு. அது ஒரு கட்டத்தில் சலிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில வசனங்கள் அழுத்தமான அரசியலாக இருந்தாலும் அது பெரிதாக ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணுது. படத்தில் ஒரு இடத்தில் போட் நின்று விழுது, அதுபோல் திரைக்கதையும் நின்று விழுதுன்னு சொல்லலாம்.